ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போறோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுதுன்னா ஜெய்ப்பூரில் நடக்குது. ஈவினிங் 7:30 போல் நடக்குது. இந்த பிச்சில் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 220. ஸோ லாஸ்ட் 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் தோற்றுருக்காங்க. டெல்லி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 1 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் தோற்றுருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ வின்னிங் பேட்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பவர் பிளேயர் ஓவரில் 45 to 50 ரன்ஸ் அடிக்கணும். செகண்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 40 ரன்ஸு, தேர்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 35 to 40 ரன்ஸு, லாஸ்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 60 to 65 ரன்ஸு. இதுதான் வின்னிங் பேட்டர்ஸு. ஸோ நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸோட லைன் அப் நம்ம பார்த்துடலாம் யார் ஆடுறாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்சி, ஜுரேல், ரியான் பராக், டானவன் ஃபெராரோ, சிவம் துபே, தர்ஷன் ஷானக்கா, ரவீந்திர ஜடேஜா, ஜாஃப்ரா ஆர்ச்சர், ஆண்ட்ரி பர்கர், பிரிஜிஸ் சர்மா, யஷ் எஸ் ராஜ் முஞ்சே, இவங்க தான் ஆட போகிறாங்க. ஸோ இவங்க இதில் கீ பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்சி 2 பேருமே நின்றுட்டாங்கன்னா பவர் பிளேயரில் 100 ரன் வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. 2 பேருமே பயங்கரமாக ஹிட்டர்ஸு. சூரியவன்சி அவர் கண்ட்ரோலே பண்ண முடியல, பயமாக ஆடிட்டு இருக்காரு. ஜுரேலும் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ரியான் பராக் ஒரு கேப்டன்ஷிப் ஒரு நல்லா ஆடக்கூடிய பிளேயரு. டானவன் ஃபெராரோ ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி சேஸ் பண்ணாங்க. சிவம் துபே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா வின் பண்ணி கொடுத்தாங்க மேட்ச்சை. ஷானக்கா அவர் ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது, பவுலிங் அண்ட் பேட்டிங்கும். ரவீந்திர ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது, பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய பவுன்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஆண்ட்ரி பர்கர் பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கக்கூடிய கேபிலிட்டி இருக்குது. பிரிஜேஷ் சர்மாவும் நல்லா போடுறாரு விக்கெட். யாஸ்ராஜ் எப்படி ஆடுவாரா இல்லையான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸோட நம்ம இதை பார்த்துடலாம், லைனப் பார்த்துடலாம் யார் யார் ஆடுறான்ட்டு. கேஎல் ராகுல், சலில் பராக், நிதிஷ் ராணா, சமீர் ரிஸ்வி, ட்ரைசன் ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர், யுவராஜ் நிகம், அக்ஷர் பட்டேல், மிச்சல் ஸ்டார்க்கு இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. அவங்களுக்கு ஒரு பயங்கரமான கீ பேட்டர்ஸாக இருக்கும், விக்கெட் எடுக்கிற கேபிலிட்டி இருக்கும், பார்க்கலாம். குல்தீப் யாதவ், சமீரா, நட்ராஜன், இவங்க தான். இவங்க இதில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் பயங்கரமாக கன்சிஸ்டன்ட் ஆடக்கூடிய பிளேயரு. ஸோ சகில் பராக் அவர் கொஞ்சம் எப்படி ஆடுறாருன்னு பார்க்கலாம், அவருக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம், எப்படி ஆடணும். நிதிஷ் ராணா சூப்பராக ஆடக்கூடிய பிளேயரு. சமீர் ரிஸ்வி இந்த சீசனில் ஸ்டார்டிங் நல்லா பண்ணார், அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாக இருக்குது. மேபி அவர் நாளைக்கு ஒரு கேம் இருக்கலாம், மேபி நல்லா ஆடக்கூடிய சான்ஸ் இருக்குது. ட்ரைசன் ஸ்டெப்ஸ் ஒரு வின்னிங் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, நல்லா ஸ்டாண்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் மேட்ச்சை கொண்டு போகிறதுக்கு. டேவிட் மில்லர் ஒரு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, 6-4 அடித்து நல்லா லாஸ்ட் ஓவரில் ஒரு 15 ரன் இருந்தால் கூட ஒரு ஃபினிஷர் கொடுக்குற ரோல் அவுட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. யுவராஜ் நிகம் ஒரு நல்லா பவுலிங் போடக்கூடிய சான்ஸ் இருக்குது. அக்ஷர் பட்டேல் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது, பேட்டிங் அண்ட் பவுலிங். அண்டு மிச்சல் ஸ்டார்க்கு லாங் டைமுக்கு அப்புறம் வந்திருக்காரு, அவர் விக்கெட் எடுத்தாருன்னா டெல்லி கேபிட்டல்ஸும் ஒரு பயங்கரமாக ஒரு இது இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. குல்தீப் யாதவ் நல்லா ஸ்பின் அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குது. சமீரா அவர் எப்படி போட போகிறான்னு தெரில. நட்ராஜன் நல்லா யாக்கர் போட்டு ரன்ஸ் கண்டென்ட் பண்ணுவார், இல்லை யார் ஆட போகிறாங்கன்னு தெரில. சமீரா ஆடுறாங்களா நட்ராஜன் ஆடுறாங்களா தெரில. ஸோ இதுதான் கேம் சேஞ்சஸ். பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியவன்சி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் கேஎல் ராகுல். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கொடுக்குறேன். ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு வின்னிங் பண்ணிட்டு வந்தாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருக்காங்க. ஸோ அந்த வின்னிங் கேபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இவங்களுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து 52% கொடுக்குறேன், டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 48% கொடுக்குறேன். ஸோ இது டெல்லி கேபிட்டல்ஸும் நல்லா ஒரு ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன், பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கொஞ்சம் அவங்க இதாக இருக்காங்க. நுங்கினிங்கிடி இன்ஜுரினால போனதுனால கொஞ்சம் அவருக்கு பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியல. நாளைக்கு மிச்சல் ஸ்டார்க் வரதுனால அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அவங்க என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.